நில்லுங்க நில்லுங்க. இந்தாங்க அரிசி. அங்க வருவேன். ஏன் இப்ப வெளியே எங்கேயா போறீங்களா? சரிப்பா, இது நான் எடுத்துன்னு வரேன். இந்த வாட்டி சேமியா, அப்புறம் வந்து கோதுமை மாவு பார்த்து 4 கிலோ பார்த்து கோதுமை மாவு, எண்ணெய், புளி, மிளகா, பருப்பு, உப்பு பாக்கெட்டு மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த வாட்டி அரிசி நீ போன வாட்டி அரிசி சொல்லு. பார்த்து கீழே பார்த்து பொறுமையா வாங்க. நான் தான் கூட்டு போறல, என் கூடயே வா. தாண்டி எங்கேயும் போவாதீங்க. வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, நல்லா பாத்துக்கோங்க. கார்த்தி கூட சேர்ந்து அண்ணனோ தம்பியோ அண்ணா அவங்க ஒத்துமைப்பட்டு எனக்கு மாசம் எனக்கு அரிசி, உப்பு, மிளகா, புளி எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. எண்ணெய் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க பேரை சொல்லி மாதம் என் வயிற்று திருப்தியாக சாப்பிட்றேன். அவங்க குழந்தை குட்டிங்க எல்லாமே 100 வருஷம் நல்லா இருக்கணும். என்னமா நான் முடியாத ஆள், நிதானம் தெரியல. அவங்க அந்த பிள்ளைங்க என் பிள்ளை மாதிரி நான் நினைக்கிறேன். நான் இப்போ அவங்க என் வயிற்றார சாப்பாடு போடுறாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க எல்லாமே நல்லா இருக்கணும். ஏதாவது வேணும்னா நடுவுல பொருள் ஏதாவது வேணும் அப்படின்னா அன்பனங்கிட்டயோ. ஐயோ, இது போதும்மா, எனக்கு கடவுள் மாரிக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு போடுறீங்க, இது நன்றி. மாசம் சொல்றேன். அதை தாண்டி ஏதாவது வேணும், மெடிக்கலுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கணும், இல்ல தைலம் ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி எதுனா அன்பனுங்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? சரி, நான் வரட்டுமா? ரொம்ப நன்றி.